1 வீக்காக துவைச்ச துணியப்பெல்லாம் இன்றைக்கி தாயா மடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாடியிலேயும் துவைச்சி கிடக்கிற ட்ரெஸ்ஸை எடுக்கலான்னு போகும்போது சூச்சு வந்து கார்டன்லேயே தூங்குது, அதோட குட்டிங்க இப்பெல்லாம் கண்டை பிச்சு போட்டுருது அப்படின்னு கேட்ட சாத்தி வச்சுருந்தேன். சூச்சு ரொம்ப நேரமாக அது கேட்டுட்டு இருந்தது. பார்க்கவும் பாவமாக இருக்குது அப்படின்னு கேட்ட திறந்து விட்டுட்டேன். போய் இப்போ சமத்தா படுத்துக்கிருச்சு. இப்படி மாடியில் எல்லா ட்ரெஸ்ஸையுமே எடுத்துகிட்டு என் மரும ஒரு டைம் வரும்போது இந்த பப்புள்ஸை விட்டுட்டு போயிட்டா. அதை கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் மாடிக்கு வந்தாலே நம்ம கொய்யாக்கா தானே ஸ்பெஷல். அப்படியே ஒரு கொய்யாக்கா பறித்து சாப்பிட்டுட்டு மேலேயே தரணி வரவும் பேசிட்டு ரொம்ப நேரமாக கதை பேசிட்டு இந்த கீழே விளாண்ட குட்டிங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டேன். டைமிங்கே அப்படியே இருட்டி 6:30 ஆயிடுச்சு. அதோட கீழே வந்துட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆயாச்சு நம்மளும். இன்னைக்கு நைட்டு என்னன்னு தெரியல, தயிர் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதோட தயிரும் வத்தலும் தான் பொரிச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு மதியமே எடுத்த ட்ரெஸ்ஸை தான் இன்னும் மடிக்கலையே, தான் மாடியிலே போய் சாயங்காலம் உட்காந்துட்டோமே. எனக்கு எல்லாத்தையும் மடித்து வச்சுருந்தேன் எவ்வளோ நேரமானாலும். ஏன்னா செல்வா ஆல்ரெடி வீட்டை குப்பையாக போட்டிருக்கேன்னு சொன்னால் அவன் வரும்போது நீட்டாக வைக்கணும். நம்ம ஃபேமிலியில் சமீரா பேகும் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து.